ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன அப்டேட் அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். டிக்கெட் டு தி ஃபினாலே வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ அதுல கேம் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனாலேயே வீட்டில் இருக்கவங்களும் ரொம்பவே ஷாக் ஆகி இப்போ வந்து என்ன பண்றது டிக்கெட் டு தி ஃபினாலே இல்லைனா அப்படின்ற மாதிரி எல்லாமே ஷாக்ல உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்கலாம். டியூஸ்டேல இருந்தே வந்து டிக்கெட் டு தி ஃபினாலே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி கேம்ஸ் எல்லாமே பரபரப்பா விளையாடிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முயல் கேம் வச்சிருந்தாங்க. முயல் கேம் வச்சு ஏதோ எல்லாரும் கொஞ்சம் விளையாடினாங்க. லக் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குரூப்பாக பிரிஞ்சு நாசமாக போங்கடா அப்படின்ற மாதிரி விளையாடுனாங்க. விஷ்ணு இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க். அதுக்கப்புறம் முயல் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேம் விளையாடினாங்க. அது இந்த பரமபதம் மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து அவங்க கொடுக்குற கார்டை வச்சு ஒன்று ஒன்றா வந்து முன்னேறி போகிறது, பின்னாடி வருது, ஸ்வாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ அதில் வந்து நிக்சன் வந்து 3 பாயிண்ட் எடுத்தார். அதில் செகண்ட் வந்து மாயா வந்தாங்க. மாயா 2 பாயிண்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பூர்ணிமா வந்தாங்க. பூர்ணிமா 2 பாயிண்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கில்லார் ஸ்டே அப்படின்ற ஒரு கேம் வச்சாங்க. ஸோ அதுவும் விளையாடினாங்க. ஸோ அதுக்கப்புறம் கில்லார் ஸ்டேக்கு அப்புறம் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து இன்னொரு கேம் வச்சாங்க. அதாவது வந்து ஸ்விட்ச் லைட் கேம் மாதிரி ஒன்று வச்சாங்க. அதில் வந்து எத்தனை லைட்டை வந்து அவங்க போடுற லைட்டே அவங்க கரெக்டாக போடுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுலேயும் வந்து நல்லாவே கேம் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரோமோவில் எல்லாமே என்ன போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா டிக்கெட் டு தி ஃபினாலேயோட அடுத்த டாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட்டில் அவங்கள விளையாடிட்டு இருக்காங்க. என்னன்னா டிக்கெட் டு தி கார்டு அப்படின்ற ஒரு பேனர் இருக்குது. அதை வந்து எல்லாருமே வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோல்டத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் பேர் வச்சாங்க. ஸோ இது வந்து பிடிச்சிட்டு இருக்கணும். யார் அதிக நேரம் பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயத்தை கொடுத்தாங்க. ஆனால் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பயங்கரமான ஷாக்கிங்கான விஷயம் லைவ்ல நடந்துச்சு. என்ன அப்படின்னா டக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து இப்போ ஒரு கேம் வைக்க போகிறோம். இந்த கேமில் யார் வின் ஆக போகிறா, இதுவும் ஒன் ஆஃப் தி டிக்கெட் டு தி ஃபினாலே டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாருக்கும் பயங்கர ஷாக், என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உடனே வந்து கேம் ஸ்டார்ட் ஆச்சு. கேம் என்ன அப்படின்னா கேங்காக வந்து எல்லாருமே 2 குரூப்பாக பிரிஞ்சுக்கணும். 2 குரூப்பும் வந்து தனித்தனியாக நின்றுக்கணும். தனித்தனியாக நின்றுட்டு அங்கே ஒரு பசில் இருக்கும். அந்த பசிலை வந்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டே இருக்கும். அதில் ஒருத்தராக நின்றுட்டே வரணும். அதாவது ஒருத்தர் ஏ கேங்கில் ஒருத்தவங்க, பி கேங்கில் ஒருத்தவங்க, ஏ கேங்கில் ஒருத்தவங்க அந்த ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி நிற்பாங்க. ஸோ அப்போ ஏ கேங்கில் இருக்கவங்க ஒரு பசில் எடுத்து வைப்பாங்க. அடுத்தது பி கேங்கில் இருக்கவங்க ஒரு பசில் எடுத்து வைப்பாங்க. ஸோ அட்லாஸ்ட் யார் வந்து அந்த பசிலை கரெக்டாக வைக்கிறாங்களோ, எந்த டீம் வைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எல்லாருமே தயாரானாங்க. அதுலேயுமே வந்து என்னென்னா பூமர் கேங் தனியாக வந்துருச்சு, இந்த சைடு வந்து புள்ளி கேங் தனியாக வந்துருச்சு. அதுக்கு விஜய் வேறுமா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். ஏன்டா இப்படி பண்ணுற, கேவலம் பண்ணுற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அட்லாஸ்ட் வந்து 2 பேரும் வந்து பண்ணாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மிஷின் கோளார் ஆயிடுச்சு. மிஷின் கோளார் ஆனதுனால எல்லாரும் உள்ளே போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அது போனதுனால அந்த டாஸ்க் வந்து அப்படியே நின்றுடுச்சு. ஸோ அட்லாஸ்ட் ஒரே ஒரு டாஸ்க் மட்டும்தான் நடந்திருக்குது. ஸோ அந்த அதாவது நைட்டில் காமிச்ச அந்த ஹோல்டத்தான் அப்படின்ற ஒரு டாஸ்க் மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ இதை வச்சு தான் யாருக்கு வந்து டிக்கெட் டு தி ஃபினாலே போக போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி விஷ்ணுவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஷ்ணு தான் இப்போ வந்து லீடிங்கில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து புள்ளி கேங்கில் வெளியில் போயிட்டாங்க. பூமர் கேங் மட்டும்தான் அங்கே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால விஷ்ணுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.